ஆக்ட்ரஸ் ஸ்ருதிஹாசன் தனக்கு எப்போ திருமணம் நடக்க போகுது, யார் கூட நடக்க போகுது அப்படின்ற பல விஷயங்களை முதல் முறையாக ஓப்பன் அப்பாக பேசியிருக்காங்க. ஸ்ருதிஹாசன் தமிழ் சினிமாவில் ஒரு டாப் ஹீரோயினாக இருந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ தெலுங்கு சினிமாலையும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மறுபடியும் கம்பேக் கொடுத்த மாதிரி தமிழ் சினிமாவில் செலக்டடாக சில மூவியில் மட்டுமே தான் நடிச்சிட்டு வராங்க. ஸோ இதனால ஸ்ருதிஹாசனுக்கு பல தடவை லவ் பிரேக்கப் ஆகிருக்கு. அவங்களுக்கு எவ்வளோ தடவை லவ் பிரேக்கப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ஒரு இன்டர்வியூ மூலமாக ஓப்பன் அப்பாக பேசியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போது எனக்கு காதலிக்கிறதும் காதலிக்கப்படுறதும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு பிடிச்ச ஒருத்தரை நான் மீட் பண்ணவே இல்லை. அப்படி ஒருத்தரை மீட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிப்பேன். இப்போதைக்கு மேரேஜை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. அது மேலே எனக்கு ஆர்வமும் இல்லை. ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும். எனக்கு பிடிச்சவரை நான் மீட் பண்ணலாம், மேரேஜும் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸ்ருதிஹாசன் சொல்லியிருக்காங்க. மேலும் இதுக்கு முன்னாடி இந்தியன் 2 ஆடியோ லான்ச்சில் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க கோடிக்கணக்கான மக்களுக்கு இந்தியன் தாத்தாவா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு ஆக்டர் சிவா கூட ஸ்டேஜில் கமல்ஹாசன் அவர்கள்கிட்ட கேட்டிருந்தாரு. அதுக்கு இந்தியன் தாத்தா சொல்லிட்டாரு. இப்போ நான் சொன்னது தான், என் மகள் ஸ்ருதி மனசு வச்சிருந்தா நான் இப்போவே தாத்தா தான் அப்படின்னு ஸ்ருதிஹாசன் மேரேஜை பற்றி மேடையிலேயே ஓப்பன் அப்பாக பேசியிருந்தாரு. அப்போது மேடைக்கு பக்கத்தில் உட்காந்துருந்த ஸ்ருதிஹாசன் வேண்டவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி தலையசைச்சிக்கிட்டே இருந்தாங்க. இந்த வீடியோ கூட அந்த டைமில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து ஸ்ருதிஹாசன் இப்போ மேரேஜை பற்றி பேசியிருக்க இதுவும் வைரல் ஆகிட்டு வருது. ஸோ இதை பார்த்த ரசிகர்கள் ஸ்ருதிஹாசனுக்கு கூடி சீக்கிரமாகவே மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிஹாசன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தர் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு ஸ்ருதிஹாசனுக்கு பலருமே அவங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க.